ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் பாடம் 4 ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சரிங்களா, அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சரியான விடை பாருங்கள். 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. விடை வந்துட்டு ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம் அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. தொண்டி. அடுத்தது தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது என்னன்னு கேட்குறாங்க. விடை வந்துட்டு 1 மற்றும் 2 சரி, அதாவது கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள். அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு சென்னை. கீழடி அகழ்வாய்வுடன் தொடர்புடைய நகரம் எதுன்னு கேட்குறாங்க. வந்து மதுரை. அடுத்தது பாருங்க, கூற்று காரணம் பாருங்க, ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுங்க. கூற்று பாருங்க, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம் பாருங்க, வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. விடை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. ஸோ தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிடும் நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவில் 7 புனித தலங்களுள் 1 என யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இது பார்த்தீங்க அப்படின்னா 3மே சரி. ஸோ அதனால ஆப்ஷன் அனைத்தும் சரி, இதுதான் கரெக்டு. அடுத்தது பாருங்க, சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர கடை, அல்லங்காடி என்பது பகல் நேர கடை. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார். இதில் சரியானது என்ன அப்படின்னா, அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸோ இதில் சரியான தொடர் வந்துட்டு இதுதான் சரியானது. அடுத்தது இதில் பாருங்கள், தவறான தொடரை வந்து கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது யுவான் ஸ்வாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். அடுத்தது கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார்கள். ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தவறானது என்ன அப்படின்னா, கோவலனும் கண்ணகியும் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுதான் தவறானது. அடுத்தது பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. கூடல் நகர், பூம்புகார், தூங்கா நகரம், ஹரப்பா, கல்வி நகரம், மதுரை, இது எல்லாமே தப்பு. சரியானது வந்துட்டு கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். இதுதான் சரியானது. அடுத்தது தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது என்னென்னா, வடமலை, மேற்கு மலை, தென்கடல், இது 3மே சரிதான். கீழ்கடல், அகில், இதுதான் வந்துட்டு தவறானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கோடிட்டு எடுத்து நிரப்புக கேட்டிருக்காங்க. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் வந்துட்டு டேஸ் அப்படிங்கிறாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன், இல்லை அப்படின்னா ராஜசிம்மன். ஸோ இதில் தான் சரியானது. அடுத்தது கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் வந்து என்னென்னா பெருவணிகன் அப்படிங்கிறது. அடுத்தது வந்துட்டு சரியாக தவறாக பாருங்கள். பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பயன்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு சரியானது. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரியானது. அடுத்தது பாருங்க, பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. இதுவுமே சரியானது. போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். இதுவுமே வந்துட்டு சரியான கூற்று. அடுத்தது பாருங்க, பட்டக வினாக்கள் பார்க்கலாம். எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி. தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் ஏது அப்படிங்கிறாங்க. மதுரை. சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறு அப்படிங்கிறாங்க. பட்டினப்பாலை. அடுத்தது பாருங்கள், பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. மெகஸ்தனிஸ். தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன அப்படிங்கிறாங்க. பாண்டியர்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. யுவான் ஸ்வாங். திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஸ் என்று குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறாங்க. கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அடுத்தது சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அல்லங்காடி. பல்லவ மன்னர் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோவில்களின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. கைலாசநாதர் கோவில். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறாங்க. காஞ்சிபுரம். வணிகம் என்றால் என்ன அப்படின்னா, பொருட்களையும் சேவைகளையும் வாங்கும் விற்கும் முறை தான் வந்துட்டு வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது
வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறுக அப்படிங்கிறாங்க. விடை வந்துட்டு கொற்கை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.